பின்பற்றதுனால அவங்களுக்கு அடையாளம் என்ன? சீசர்கள். இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு சீசர்களுக்கு என்ன பேரு, என்ன அடையாளம்? கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அடையாளம். விளங்குதுங்களா? சீசர்கள் தான் யாரா மாறினாங்க? கிறிஸ்தவ அடையாளங்கள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? பேதுருக்கு என்ன அடையாளம்? மீன் பிடிக்கிறவர். விளங்குதுங்களா? அவங்க அப்பா மீன்பிடி சங்கத்துடைய தலைவராக இருந்தாலும் இவருக்கு அடையாளம் என்ன? மீன் பிடிக்கிறவர். விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? அடையாளம் மீன் பிடிக்கிறவர். யாக்கோப்பு என்ன வேலை? அவருக்கு அடையாளம் என்ன? மீன் பிடிக்கிறவர். சில பேர் தொழிலை வச்சுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க? அடையாளம் காட்டுவாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறாரு அந்த தம்பியா, டாஸ்மார்க்க வேலை செய்யறாரு அந்த தம்பியா, இந்த மேசன் வேலை பார்க்கிறாரு அந்த பிரதரா, கேட்கிறாங்களே இல்லையா? ஒரு அடையாளம். அதுதான் நம்ம அடையாளம். அப்ப சீசர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அடையாளம், ஒரு சிலர் மீன் பிடிக்கிறவர்கள் என்ற அடையாளம். மத்தேயுக்கு என்ன அடையாளம்? அவர் ஒரு காசு வசூல் பண்றவர். விளங்குதுங்களா? சகை இருந்தால சகையும் அந்த மாதிரி அவரும் என்ன செய்யறான்? ஆயத்துறையில உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஆயத்துறை என்றால் வசூல் பண்ணுகிற இடம். அங்க போய் தான் மத்தேயை பார்த்து சொன்னார், என் பின்னாடி வா என்று சொன்னார். அது அவங்களுக்கு அடையாளம். இப்ப இயேசுவை பின்பற்றின பிறகு எல்லாரும் சொன்னாங்க, இவர்கள் இயேசுடைய சீசர்கள், இயேசுடைய சீசர்கள் என்று சொன்னாங்க. இயேசுவை அந்த பிலாத்து உடைய அரமனையில் விட்டு வெளியே வரும்போது பேதுரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? வாசப்படியில குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார். விளங்குதா? உள்ள இயேசு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் வெளியே உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த குளிர் சொல்லக்கூடிய பதத்தில் நம்ம ஏற்கப்பட்ட காரியங்கள் நம்ம பார்த்து விட்டோம். இப்ப அது சொல்ல வரல, ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். அங்க வேலை பார்க்குற ஒரு அம்மா வர்றாங்க. வந்து இவரை பார்த்துட்டு, யோ நீரும் அவரோட இருந்தவர் தானே? யாரோட? இயேசுவோட. அவன் சத்தியம் பண்றான், உங்க அம்மா மேல சத்தியமா, எங்க மாமையா மேல சத்தியமா, எங்க தாத்தா மேல சத்தியமா, நான் அவங்களோட இருந்ததே இல்ல. சாதிக்கிறான். அந்த பொம்பளை சாதிக்குது, இல்ல நீதான், நீதான் இயேசுவோட இருந்தவர்கள், நீரும் ஒருவர் தான் என்று சொல்லி சாதிக்கிறாங்க. எப்படி சாதிக்க தெரியுங்களா? உன் பேச்சு நீ இயேசுவோட இருந்தவன் என்று காட்டி கொடுக்கிறது. பேச்சு ஸ்டைல் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? ஸ்டைல். முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பின்பற்றி இருந்தோம். இயேசுடைய சீசராக போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்டைல்மே மாற வேண்டும். குரு எவ்வளியோ சீசர்களும் அவ்வளியே. அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ இயேசுவோடு இருந்தவன் தான் சொல்லி உன் பேச்சு என்ன செய்யுது? சொல்லி காட்டி கொடுக்குது அப்படின்னு. இது ஒரு அடையாளம். இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு சீசர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக என்ன செய்தாங்க? மாறினாங்க. அது ஒரு அடையாளம். அப்ப நம்ம அடையாளம் யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. சரி சொல்லுமா? எங்க அடையாளம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எங்க அடையாளம். இல்லாட்டி நான் ஒரு கேராப்பு, அடுத்தவங்களோட அடையாளத்திலே வாழுகிற நல்ல நீரே எனது அடையாளம். சேர்ந்து பாடுவோமா? என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன், அயராமல் ஓடுவேன், துயராமல் வாழுவேன், பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில், பிரியாமல் பிரிவேன், பிரியமே உன் பாதத்தில், உந்தன் நிழலை நித்தமும் வாஞ்சிப்பேன், உந்தனின் நிழலை
நித்தமும் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. உம்மையே நேசிப்பேன், உம்பசம் யாசிப்பேன். உம்மையே நேசிப்பேன், உம்பசம் யாசிப்பேன். நீங்காத உறவே, நிலவெல்லாம் நிறைவே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. உயிரிலோ உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, என் உயிரிலோ உயிரிலோ கலந்திட்ட கர்த்தரே. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. அல்லேலூயா. நமக்கு அடையாளம் யாருமா? இயேசு. அவருடைய முகம், அவருடைய முகம், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். அவர் முகத்தை பார்க்கிற ஒருவரும் என்ன செய்யறதில்ல? வெட்கப்பட்டு போவதில்லை. நம் அடையாளம் அவர்தான், அடையாள காரியங்களும் அவர்தான். அல்லேலூயா. வேதத்தில் நமக்கு தெரிந்து கொண்ட ஒரு பகுதி எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அதிலிருந்து சில கருகலான காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம்னு விரும்புகிறேன். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கவனிங்க, மன மகிழ்ச்சியா இருந்தான். அல்லேலூயா. தேவனிடத்தில் குடும்பத்தாரோடு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். பிடிக்கும் போது என்ன வருது? மன மகிழ்ச்சியா இருந்தான். விளங்குதா? ரெண்டு காரியம். யார் இந்த மனுஷன்? ஏன் இவன் குடும்பத்தோடு ஆண்டவரை நம்ப வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும்? ஏன் இவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப பேர் ஒரு சில மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி எப்படி தெரியுங்களா? காலையில பூ பூத்து சாயங்காலம் மத்தியானம் எப்படி அடிக்கிற வெயிலுக்கு 10 மணிக்கு என்ன செஞ்சிருது? பூவெல்லாம் வாடி போயிரு. காலையில பார்த்தா நல்ல ஜெலிப்பா இருப்பாங்க, மத்தியானத்தில் பார்த்தா என்ன செய்யறாங்க? வெயிலுக்கு எல்லாம் முடங்கி கிடக்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு மகிழ்ச்சி வேணாம்னு யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டான். மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வேண்டும். அது முக்கியமான ஒரு பொருள். மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை கொடுக்கும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல ஒரு சிறப்பு என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். மகிழ்ச்சியா இருப்பதே நீங்கள் தேவனுக்குள்ள வைத்திருக்கிற உங்களுடைய பெலன், மகிழ்ச்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பில சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அங்க மகிழ்ச்சி இருக்கு, இங்க என்ன இருக்கு? சந்தோஷமா இருக்கு. விளங்குதுங்களா? அப்ப நம்ம சந்தோஷமா இருப்பதும் மகிழ்ச்சியா இருப்பதும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் தான் குடும்பத்தோடு தேவனிடத்தில் எப்ப இருந்தான்? அந்த வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி எப்ப இருந்தான்? மனமகிழ்ச்சியா இருந்தான். அப்ப தேவனிடத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன வரும்? மனமகிழ்ச்சி வரும். உலக காரியங்களை யோசிக்கும் போது பலன் கொடுக்காம போய்விடுகிறோம். உலகத்தையே நம்ம நாடும் போது பலன் இல்லாம போய்விடும். தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கும் போது நீ மகிழ்ச்சியாக இருப்ப. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், மந்தைகளில மாடுகள் இல்லாம போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாம போனாலும்,
நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? அந்த மகிழ்ச்சி. இவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். மனமகிழ்ச்சியாயிருந்தான். இப்ப இவன் யார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய காரியங்கள். சரிங்களா? வேறொரு காரியத்தில் நம்ம யூடியூப்புக்குள்ள இந்த மனிதனை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு செய்தி நம்ம யூடியூப்ல கிடக்கு. இதை பார்க்கிற அருமைக்குரியவர்களே, ஒருவேளை இதை பார்க்காம இருந்தால் நீங்க பாருங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய பின்னணியில் தான் இந்த செய்தியும் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இவன் யார் என்று பார்த்தால் சிறைச்சாலை தலைவன், ஜெயிலர் சொல்லுவாங்களே, ஜெயிலர். சரிங்களா? சிறைச்சாலையுடைய தலைவனா இருக்கிறான். இப்ப இவனுடைய கைவசத்துல நிறைய யார் இருக்கிறாங்க? கைதிகள் இருக்கிறாங்க. கைதிகள்னா யாரு? குற்றம் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், பலவிதமான நாட்டுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவர்கள், குற்றவாளிகள். இவர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன இருக்காங்க? அந்த ஜெயிலில் சிறைச்சாலை இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவ மனிதர்கள் 2 பேரும் உள்ளவர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேர் என்ன? பவுலும் சீலாவும். இந்த 16ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் படிக்கும்படியாக, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் இந்த பகுதியில் நிறைய காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பவுலும் சீலாவும் ஏன் உள்ள ஜெயிலுக்குள்ள போனார்கள் என்று பார்த்தா தெரிந்ததா? ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய நாமத்தை சொல்லுறாங்க, வேதத்தை சொல்றாங்க, இயேசுவை பற்றி இவர்தான் இரட்சகர் என்று சொல்றாங்க. சொல்லிக்கொண்டே இருக்கும்போது குறி சொல்லுக ஆவி உடைய ஒரு பெண் வந்து சொல்றா, இவங்க யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி 1 நாள் 2 நாள்ல தினந்தோறும் இவங்களை முன்னால் விட்டு பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இவர்கள் வழக்கமா எங்க போவார்கள்? ஆற்றின் கரையில உட்கார்ந்து என்ன செய்வாங்க? அங்க கூடி வருகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். இந்த பொம்பளை என்ன செய்யும்? இவங்க போகும்போது கரெக்டா பின்னாடியே போயிட்டு அவங்கள பார்த்து சொல்லும். அவள் சொன்ன வார்த்தை உண்மையா இருந்தாலும் சொல்ற ஆவி சரியில்லை. சொல்ற வார்த்தை உண்மையா இருக்கலாம், ஆனா சொன்ன ஆவி என்ன இல்லை? சரியில்லை. ஆவிகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடிச்சு விடுறாங்க. அப்படியே சில பேர்த்துக்கு சொல்றது உண்மை போல இருக்கும், உண்மை போல இருக்கும், ஆனா சொன்ன ஆவி சரியில்லை. சொன்ன ஆவி சரியில்லை. அந்த ஆவிகளை நீங்கள் பகுத்தறிவு வேண்டும். அந்த ஆவிகளை பகுத்தறிவக்கூடிய அந்த காரியம் நமக்கு இல்லை என்றால் பிசாசு ஈஸியாக நம்மளை வஞ்சித்து விடுவான், ஏமாத்தி விடுவான். சரிங்களா? இப்ப இந்த பெண்ணு மேல அவர் சினம் கொண்டு, சினம்னா கோபம், கோபம் கொண்டு ஆவியே இவளை விட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த குறி சொல்லுகிற ஆவி அந்த பெண்ணிடத்திலிருந்து வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் இது என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? பழிக்க மாட்டேங்குது, சொல்ல முடியல. இந்த அம்மாவை வச்சு லாபம் சம்பாதித்து கொண்டு இருந்தவர்கள் பார்த்தாங்க, இது யார் செஞ்ச வேலை? இந்த பவுலும் சீலாவை செஞ்ச வேலைன்னு சொல்லி அவர்களை பிடிச்சி அடிச்சு சிறைச்சாலை போட்டாங்க. விளங்குதுங்களா? இப்படிதான் அவங்க உள்ள போனாங்க. இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது என்று வெளியே சொன்னாலும் உள்ளத்தில் இருக்கிற காரியம் என்ன? அவர்கள் என்ன செய்தாங்க? அங்க தனக்கு லாபம் குறைந்து போகிறது என்று கண்டு அவளை பிடிச்சி என்ன செய்யறாங்க? உள்ள போடுறாங்க. பவுலும் சீலாவும் இரவில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டப்பட்டவங்களா இருக்க தொழுமரம் என்று வேதம் எழுதியிருக்கிறது. தொழுமரத்தில் கட்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கினாங்க. அந்த 16ஆம் அதிகாரம் முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் என்னவென்று தெரியும். நிறைய பாடுபட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டாங்க. இவ தொழுமரத்தில் இருக்கிறாங்க. தொழுமரத்தில் தொங்கும் போது அவங்களுக்கு என்ன வருது? என்ன வருது? நடுராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடணும். முதல் ஜெபந்தான் ஆரம்பிச்சாங்க. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க?
ஜெபம் பண்ணாங்க இருக்கு. அந்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனம். ராத்திரியில பவுலும் சீலாவும் அங்க நிறுத்துங்க, பக்கத்துல புள்ளி இருக்கா நிறுத்துங்க, ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? நீங்களா நானா அந்த இடத்துல இருந்துற அந்த சுச்சுவேஷன் நீங்க அப்படியே உங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சிருந்தா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன சூழ்நிலை? நல்லா வந்தவங்களை பிடிச்சி அடிச்சு ரத்தக்கரை ஆக்கி போயிடுச்சு, ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, தொழுமல் தொங்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணினாலும் எதை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன ஆண்டவரே, நாங்க பாடு இருந்தோம், நீங்க இந்த ஊருக்கு வர சொல்லிட்டு இப்படி என்ன ஆயிடுச்சு, எங்களை பிடிச்சி அடிச்சுட்டாங்களே, பேசாம எருசலேம்ல இருந்திருந்தாலும் இருந்திருப்போம், இப்படியெல்லாம் எங்களை பிடிச்சி தொங்க போட்டிருக்கிறாங்களே, இது உங்களுக்கா நியாயமா? உங்களுக்கா தர்மமா? எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நம்முடைய குறைகளை சொல்லியிருப்போம். இவங்க ஜெபம் பண்ணினாங்கன்னு இருக்கு. எப்படி ஜெபம் பண்ண நினைக்கிறேன்? ஆண்டவரே, இந்த காரியம் நீங்க அனுமதிச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்காக நாங்க அவமானப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், உமக்காக நாங்க அடி வாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் என்று ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க. மற்ற சீசருக்கு கிடைக்காத பாக்கி எங்களுக்கு கிடைச்சதே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஒரு அடையாளம் எங்களுக்கு வந்துருச்சு. என்னது? யாரை பிடிச்சு உள்ள போட்டிருக்காங்க? இயேசுநாதரை சொன்னாங்க, பிடிச்சு உள்ள போட்டிருக்கிறாங்க. விளங்குறவங்க அல்லேலூயா என்று இவங்களுக்கு இப்படிதான் ஜெபம் பண்ணி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஜெபிக்க 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 இவங்களுக்கு துதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? துதி. துதி என்றால் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், இது செஞ்சுங்க சோத்திரம், இது செஞ்சுங்க சோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதி என்ன? பாடல். துதிக்கும் போது என்ன வந்துருச்சு? பாடல் வந்துருச்சு. யாருக்காச்சும் வருமா இப்படி? ரத்தம் அடி வாங்கி ரத்தம் உடம்புல சிந்திக்கிட்டு இருக்கு. இல்ல அதுல பவுல் ஒருவேளை பாடும்போது சீலா பார்த்த, யோ பேசாமரியா, ஏற்கனவே வீதியில பாடிதான் இந்த நிலைமையில வந்திருக்கிறோம், இங்கேயும் பாடிக்கிட்டு இருந்தா இவங்க பிடிச்சி பாதாள சிறையில் போட்டாலும் போட்டுடுவானுங்க. ஒருவேளை சீலா ஒருவேளை பாட்டு, ஏன்னா சீலா தான் சீனியர், சரிங்களா? சீலா ஒருவேளை பாட்டு படிக்கும் போது பவுல் பார்த்தாரு, உங்க நம்பி நான் வந்தேன் பாரு, ஏன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் கடைசியில் வந்தது, உங்களை நம்பி நான் வந்தேன் பாரு, எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சு, பாட்டு பாடுறாராமா பாட்டு. ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யல, பேசிக்கிடவே இல்ல, ரெண்டு பேரும் துதிச்சு பாடுனாங்க. அல்லேலூயா. அவங்க இரு மனம் ஒரு மனமா இருந்ததுனால அங்க கர்த்தருடைய செயல் அங்க பட்டது. கர்த்தர்கள் செயலாற்றினார். நீங்கள் உங்கள் இருதயம் ஒருமனப்படும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இங்க நமக்கு இருக்கிற மனசு அறக்குறையான மனசு, தத்தளிக்கிற மனசு, அடிக்கடி குரங்கு மாதிரி தாவர மனசா இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியலம்மா? என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. செயல்பட முடியாம இருக்கு. என் அருமைக்குரியவர்களே, பாடுறாங்க. இவங்க பாட்டு பாடும்போது ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க என்டர்டைன் ஒன்று வேணுமா வேணாமா? ஒரு என்டர்டைன். ஏன்னா பார்த்து மூஞ்சியே பார்த்து அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கிறாங்க. அது ராத்திரி வேலையில் எத்தனை கொசு இருந்துச்சோ, எத்தனை பிரச்சனை இருந்துச்சோ. மின்சார விளக்குகள்லாம் கிடையாது அந்த நாட்களில். இருந்துச்சா? மின்சார விளக்கு இருட்டு ரூம்ல தான் படுத்திருப்பானுங்க. அப்படியே படுத்திருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து நரகம், ஐயோ இங்க கிடைக்கிறத பாட்டில் செத்துப்பானா நல்லா இருக்குமே, அப்படியெல்லாம் சில பேர் நினைச்சிருப்பாங்க. என் அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இவங்க காதுக்கு நேரம் என்ன வருது? ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு பாடினாங்க தெரியல. ஆனா நாமளா இருந்தா, துதி எடுத்தால் சாத்தா ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா, அல்லது கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் அப்படின்னு ஒருவேளை பாடிருப்போம். எந்த நிலைமையில? கட்டப்பட்டு இருக்குல்ல, இவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இது சுச்சி வசத்துக்கு ஏத்த பாட்டு, சரிங்களா? இத மற்ற கைதிகள் நிறைய பேர் இருக்காங்களே, அந்த கைதிகள் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு புதுசா இருக்க, புதிய குரலா இருக்க, யாருன்னு தெரியலையே, பாட்டு பாடுறாங்களே, நம்ம மனசுக்கு இதமா இருக்க, ஏதோ ஒரு ஆறுதலா இருக்க அப்படின்னு இந்த பாட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. இவ்வளவு பெரிய பாட்டு துதி ஸ்தோத்திரம் இங்க பாடிக்கிட்டு இருக்கும் போது சிறைச்சாலை அதிகாரி தூங்கிக்கிட்டு இருந்தான். நாம எப்படி இவ்வளவு கத்துனாலும் எப்படி தூங்குறீங்களோ,
சபையில் உட்காந்துட்டு. அந்த மாதிரி அந்த மனுஷன் என்ன செய்யறான்? இங்க பாட்டு படிச்சு துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலை அதிகாரி என்ன செஞ்சிட்டு இருந்தான்? தூங்கி கொண்டிருந்தான். ஆமா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததோடும் தானும் கெட்டார்கள். சில பேர் அல்லும் பகலும் வெறும் கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார்கள். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்கள். உங்க போல கொரட்டை விட்டோர்கள்லாம் கோட்டையிட்டார்கள். நல்ல பொழுதையெல்லாம் வேலை செய்ய வேண்டிய பொழுதெல்லாம், ஜபிக்க வேண்டிய பொழுதெல்லாம், ஜபிக்க வேண்டிய காரியமெல்லாம், வேத வாசிக்க வேண்டிய நேரமெல்லாம், உழைக்க வேண்டிய நேரமெல்லாம் கல்லா இருந்து விட்டு நினைப்பாங்களா, அதிர்ஷ்டம் எனக்கு வரும். எனக்கு என்ன வரும்? அதிர்ஷ்டம் வரும். அது வந்தாப்பா நான் இருக்கிற இடமே வேற அப்படிலாம் சொல்லி அதிர்ஷ்டத்தை மேலேயே, அதுனா அது இஷ்டம். அது வந்தாலும் வரும், போனாலும் போகும். அது அது இஷ்டம். அதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லி வச்சிருக்காங்க. அது இஷ்டம். இஷ்டப்பட்டா வரும், இஷ்டப்படாட்டு என்ன செய்யாது? வராது. இங்க இப்படி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, தூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலை அதிகாரி தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இது தூங்குற நேரம் இது அல்ல. எபேசியர் நம்ம பார்க்கிறோம், தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எழுந்திருக்க வேண்டிய வேலை உன் வேலை, பிரகாசிக்க பண்ணுவது அவருடைய வேலை. எத்தனை பேருக்கு விளங்கி போச்சு? சோத்ரம். எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நீ வந்து எந்திரிச்சிட்டா போதும், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா அவர் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தூங்கிட்டு இருக்கிறான். இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு காரியத்தை அங்க செய்தார். சில பேர் சொல்லுவாங்க, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி. இவங்க பாட்டு படிக்கும் போது காலை லைட்டா என்ன செய்தாரு? தட்டினாரு. ஆகையினாலே பூமி என்ன செஞ்சது? அசைஞ்சது. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்ததுன்னு இருக்கு. வேற எந்த இடத்துல வந்த மாதிரி தெரியல. அங்க என்ன நடக்குது? சிறைச்சாலை வாசிமா பூமி அந்த இடத்துல மட்டும் பூமி மிகுந்த அதிர்ந்தது. சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. இங்க அசைஞ்ச உடனே சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து விட்டுருச்சு. எல்லாருடைய கட்டுகள், பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்களே சக சிறைச்சாலை வாசிகள், அவங்க கட்டுகளும் எல்லாம் உடைஞ்சு விழுந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை எல்லாரையும் கட்டி போட்டு தான் வச்சிருந்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தெரியல, எப்படி என் கையில் இருக்கிற கட்டெல்லாம் விழுந்துச்சு. இது பயங்கரமான சங்கிலி. இத்தனை வருஷ காலமா இந்த சங்கிலியில தானே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இப்ப இந்த சங்கிகள் என் கையில் இருந்து தானா விழுகுது என்று அவர்கள் ஆச்சரியமாய் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்களா? நிச்சயம் பார்த்திருப்பாங்க. நீ கர்த்தரை துதித்து பாடும்போது, கர்த்தர் முன்னுக்குள்ளாக நீ ஒருமனமா இருக்கும் போது, எதெல்லாம் நீ கட்டு 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 நினைக்கிறையோ அந்த கட்டுகள் அருந்து விழும். ஆமென். கட்டுகள் வரும். விசுவாசத்தோடு நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். எவையெல்லாம் நீ கட்டுகளை அவுக்கிறாயோ அவைகளும் பரலோகத்தில் கட்ட அவுக்கப்பட்டு இருக்கும். இந்த அர்த்தம் ரொம்ப பேர் புரியாம, இங்க கட்டுனா இதே போல டூப்ளிகேட் அங்க ஒன்று இருக்கு, அதுவும் கட்டுவாராம். இங்க அவுத்தா இதே போல டூப்ளிகேட் என்ன செய்யுமா? அங்க இருக்குமா, அதையும் அவுப்பாராம். அது இல்லை. நீ அதிகாரத்தோடு சொல்லும் போது அந்த வார்த்தையை ஆமோதிச்சு அங்கிருந்து ஒரு சத்தம் வரும். அல்லேலூயா. கட்டுகள் அவுக்கப்படும். இங்க கர்த்தருடைய வார்த்தையை, இந்த பாட்டை, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் கட்டுகளும் அருந்து விழுந்தது. கேட்டவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு விடுதலைன்னா பாடும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய விடுதலை. ஸ்தோத்திரம். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே ஒரு அற்புதம் நடக்குது. உன்னை சுத்தி, நீ இருக்கிற பகுதியில் உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் உன் மூலியமாக பலனடைய வேண்டும். ஆமென். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
அவர்கள் உனக்கு சண்டைக்காரங்களாக இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், விரோதிக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அப்புறம் சொல்லுவார்கள், உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை நான் பார்த்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னோடு யார் இருக்கிறாரு? தெய்வம் இயேசு. ரொம்ப பேர் சொல்றாங்களே, நீங்க வணங்குற சாமி நல்ல சாமி, உங்களை கைவிட மாட்டார். அவங்க சொல்றாங்க, அப்ப நல்ல சாமி தானே, நீயும் வணங்கினா கொஞ்சம் சங்கடம். அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ வணங்குற சாமி எப்படிப்பட்ட சாமி? நல்ல சாமி, உன்னை கைவிட மாட்டார். நீ வணங்குற தெய்வம் நல்ல தெய்வம், உன் பிள்ளையை ஆபத்திலிருந்து பாதுகாத்தார். நீ வணங்குற தெய்வம் நல்ல தெய்வமா இருக்கனால உன்னுடைய பொருளாதாரத்தை அவர் என்ன செய்யிருக்கா, உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். தெரியுது, நல்ல சாமின்னு தெரியுது. ஆனாலும் வர மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஏனென்றால் ஒரு கட்டு அவர்களை என்ன செஞ்சிருக்கு? சமுதாயம் சொல்லக்கூடிய ஒரு கட்டு, குடின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டு, விளங்குதுங்களா? உலகம் சொல்லக்கூடிய ஒரு கட்டு, நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல இயேசு நல்லவர் என்று தெரிஞ்சாலும் அவங்க என்ன செய்ய முடியல, வந்து பங்கெடுக்க முடியல, பலன் பெற முடியல. ஆனா இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. எல்லாம் விழுந்து போச்சு, எல்லா கட்டு விழுந்துருச்சு. இந்த பூமி பாட்டு சத்தத்துக்கு எந்திரிக்காத இந்த அதிகாரி, பூமி அதரும் போது, சிறைச்சாலை அதரும் போது தூக்கம் வருமா? தூக்கம் களைஞ்சிடுச்சு. தூக்கம் களைஞ்சுன்னு இவன் மைண்ட்ல வந்த ஒரு சிந்தனை, ஏன் இப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, என்ன நடந்துச்சு, அது யோசிக்கல. இவன் மைண்ட் வந்தது, ஆகா கைதிகள் எல்லாம் தப்பிச்சுட்டானுங்க, ஒரு கைதி மேல எல்லாம் போயிட்டானுங்க. கைதிகளை போயிட்டாங்கன்னா ராஜா நம்மளை கொன்றுவான். ராஜா நம்மளை கொண்டு, ஏன்னா நாம தான் அவங்களுக்கு உத்தரவாதம், நாம தான் அவங்களுக்கு பொறுப்பு. நம்மளை கொன்றுவான். அவன் வந்து நம்மளை கொல்லுவதை விட நாமளே என்ன செஞ்சிடலாம், சொத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய போறான், ஓங்கி குத்திக்க போறான். அந்த நேரம் இருட்டான நேரம். எப்படி பவுல் பார்த்தாருன்னு தெரியல, அந்த மனுஷனை பார்த்து சத்தம் போடுறான், பயங்கர சத்தம் போட்டு. அப்ப வந்து அவர் பக்கத்தில் இல்லை, தள்ளிதான் என்ன செய்யறாரு இருக்கிறான்னு எனக்கு புரியுது. மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே. அல்லேலூயா. நீ என்னை அடிச்சாலும், என்னை வேதனைப்படுத்தினாலும், என்னை துக்கப்படுத்தினாலும், என்னை தொழுமரத்தில் கட்டி போட்டாலும், இப்ப நீ உனக்கு ஒரு கெடுதல் உண்டாக்கி கொண்டு இருக்கிற. பவுல் சொல்றாரு, உனக்கு கெடுதி நீ பண்ணிக்கொள்ளாத. ஹல்லேலூயா. இதுதான் தேவ அன்பு. என்னை எவ்வளவு அடிச்சான், அவன் கத்தி அவனே குத்திக்கிட்டு சாகட்டும். இன்னைக்கோடு அவன் என்ன செய்யட்டும், என்னை எவ்வளவு அடிச்சான், என்ன வேதனைப்படுத்தினா, அவன் சாகட்டும் அப்படின்னு நிக்கல. சொல்றான், உனக்கு கெடுதி என்ன செய்யாத, வைத்துக் கொள்ளாத. அவனுடைய எண்ணத்தையும் புரிந்து கொண்டான். நாங்கள் எல்லோரும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஓடி போகலப்பா. இது வந்து உடனே நடந்த சம்பவம். அவங்கிட்ட கேட்டுட்டு வந்து அவன் சொல்லல, அந்த சூழ்நிலையில புரிஞ்சுக்கிறாரு. நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், ஒருத்தர் ஓடி போகல. உனக்கு கெடுதல் என்ன செய்யாத, செய்யாத. சொன்ன உடனே தான் விளக்க கொண்டு வர சொல்றான். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அந்த இடமெல்லாம்? விளங்குதான் சொல்ல உங்களுக்கு. இருட்டா இருக்கிற இடத்துல நடக்கிற சம்பவம் இது. இருட்டா இருக்கிற இடத்துல உனக்கு கேடு உண்டு பண்ணி கொள்ளாதே. உன் ஆத்துமா விலையேற பெற்றது. அல்லேலூயா. தேவனா மகிமை உண்டாகட்டும். விளக்கை கொண்டு வர சொல்லுகிறான். ஒருத்தன் விளக்க கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே என்ன செய்யறான் பாருங்க, உள்ளே ஓடி. அப்ப இவன் எங்க இருந்திருக்கான்? விளங்குதுங்களா? இப்படி நீங்க வேதத்தை அணுவணுவா நீங்க படித்தீங்கன்னா அந்த வேதம் எவ்வளவு உண்மையுள்ளது, எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது, எந்த அளவுல அந்த வேதத்தை படிக்கும் போது நமக்கு சோத்திர இன்பம் உண்டா இருக்கும். அது படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடைக்கும். உள்ளே ஓடி அப்படின்னா எங்க இருக்கிறான்? வெளியே இருக்கிறான். அவங்க எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறாங்க. உள்ளே ஓடி நடுங்குறான். அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, என்னமோ இவங்களுக்குள்ள இருக்கு, இவங்களுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இவங்க கிட்ட இருக்கு என்று அடையாளம் பார்த்து கொள்ளுகிறான். அதனால என்ன செய்யறான்? நடுங்குறான். எதுக்கு நடுங்கணும்? இவன் ஜெயில் வார்டன் அதிகாரி, இவங்க குற்றவாளிகள்.
குற்றவாளிகளுக்கு முன்னாடி எதுக்கு போலீஸ்காரன் நடக்கணும்? வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா இங்க அவங்கள பார்த்த உடனே, நடந்த சம்பவத்தை புரிந்து கொண்டோன்னே, இவங்க கிட்ட ஏதோ ஒன்று என்ன செய்யுது இருக்குது. உங்களை பார்த்து என்னை பார்த்து புறஜாதிகள் அப்படியாக நினைக்கணும். இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க கடவுளுடைய பிள்ளைக, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைக, இவங்க கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேணும். பார்க்கிறோம், நடுநடுங்கி விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, சரிங்களா? இப்ப என்ன நினைச்சுன்னா, கடவுளாவே இந்த 2 பேர் என்ன செஞ்சுட்டான்? நினைச்சிட்டான். ஆண்டவமாரே, நான் ரட்சிப்படையணும், என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வேணும், என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேண்டும். உள்ள இருக்கிற மட்டும் ஜெயில் கைதிகள் அல்ல. நானும் எப்படிதான் இருக்கிறேன்? ஜெயில் கைதியாக தான் இருக்கிறேன். அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படணுமே. கண்டு கொண்டான். இவங்க சுவிசேஷம் சொன்னாங்களா? சுவிசேஷம் சொன்னாங்களா? என்ன என்ன ஒன்னும் ஒரு காரியமோ ஜோம் பண்ணாங்களா அவனுக்காக? ஒண்ணுமே இல்லை. அங்க ஒரு வெளிப்படையான அடையாளத்தை பார்த்தவுடனே தற்கொலைக்கு நேராக போனவன். இவன் இறந்திருந்தார்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய சோகத்தில் இருந்திருப்பாங்க. குடும்பமே சிலவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? அழிந்து போயிருக்கலாம். மரணத்துக்கு நேராக போனவன், தற்கொலைக்கு நேராக போனவன், அதிலிருந்து காப்பாத்தினதுனால நான் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி கேட்கிறான். தாழ விழுந்து, அதிகாரி என்று பார்க்கல, அவனுக்குள்ளாக மேட்டுமே அந்த நேரத்தில் இல்ல. தூங்கிக் கொண்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சது. அல்லேலூயா. ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்ல என்று ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யணும்? இனிமேல் நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்பேன். நீங்க சொல்றத அப்படியே கேட்பேன். நான் ரட்சிக்கப்படணும், என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும், என்னுடைய ஆத்துமா நித்திய ராஜ்யத்துக்கு வரணும். இந்த போலித்தனமான வாழ்க்கை அல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, அழகும் வயதும் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கு. அழகும் வயதும் போய்கொண்டே இருக்கு. நம்ம அம்மாவை பாருங்க, இன்னைக்கு வயசா இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாலிப நாட்கள் எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? அழகா இருந்திருப்பாங்க. தாத்தா எப்படி இருந்திருப்பாரு? அழகா இருந்திருப்பாரு. இப்போ வயசும் வாலிபமும் அவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கொண்டே இருக்கு. பின்னாடி வரக்கூடிய நம்முடைய பேரப்பிள்ளைகள் சொல்லுவாங்க வயசாயிருச்சு அப்படின்னு. நாம வாலிப நாட்கள் எப்படி இருந்தோம் சொல்லி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இதுதான் வாழ்க்கை. அழகும் வயதும் பருவமும் நம்மளை விட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு? போய்கொண்டே இருக்கு. அது எல்லாம் நல்லபடி இருக்கும் போதே கர்த்தர், நீ அதிகமாய் தேடு, நீ அதிகமாய் நாடு, நீ அதிகமாய் கர்த்தருக்குள்ள வா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடியெல்லாம் நல்லா ஜெபிச்ச பாஸ்டர், இப்ப என்னால் ஜெபிக்க முடியல, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடிலாம் பாட்டு நல்லா உற்சாகமா பாடுவேன், இப்ப கடமைக்காக பாடுகிறேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடிலாம் கர்த்தருடைய காரியம் வந்தால் நான் தான் முதல் ஆளா இருப்பேன், இப்ப கடைசி ஆளா கூட இருக்க மாட்டேங்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேற எந்த கேள்வியும் அவன் கேட்கல. நான் ரட்சிக்கப்படையணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு சீசர் சொன்ன பதில் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை 31 விசுவாசி. முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசி. அதுதான் உன்னுடைய அடையாளம். இதற்கு முன்னாடி நீ வந்து ஜெயிலுடைய வார்டன், ஜெயிலர், அதிகாரி என்ற ஒரு அடையாளம் இருந்ததா இல்லையா? இப்ப உனக்கு அடையாளம் என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்? விசுவாசி. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி,
விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் வேதம் சொல்லி இருக்கிறது. நீ கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான். என் அருமைக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை உங்களை சோர்வு உள்ளதா ஆக்காது. இந்த நம்பிக்கையினால நீ கெட்டு போகவே மாட்ட. இந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாமல் உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். விளங்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? வஞ்சகம் இல்லாமல், சந்தேகப்படாமல், அவரே என் இரட்சகர் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அடுத்து என்று சொல்லி நீ விசுவாசிச்சிட்டீன்னா அந்த விசுவாசம் வாய்க்கால் உன் குடும்பத்துக்கும் போகும். அப்பொழுது அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரொம்ப பேர் இருக்கீங்க. சில அநேகர் சொல்றாங்க, நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, யாருமே சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை வருஷமா? இங்க என்ன சொல்லுது? நீ விசுவாச அப்படி உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். படணும். எப்படி படுவாங்க? உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த மனுஷன் வேற, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு மனுஷன் வேற. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உன்னுடைய செயல்பாடு வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய செயல்பாடு வேற. அந்த அடையாளத்தை உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் காண வேண்டும். விளங்கணும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை உன் குடும்பத்தில் ஜனங்கள் பார்த்து உன்னோடு அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். உன்னோடு சேர்ந்து அவர்களும் ஆலயத்துக்கு வருவார்கள். அப்ப ரட்சிக்கப்படாதவங்க என்ன செய்யணும்? இவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சினா உன் மூலியமாய் உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த உத்தரவாதம் யாருதான்? நீங்க தான். நீங்க ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். ரட்சிக்கப்படாத உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆனா வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்க ஆலயத்துக்கு கூட்டுக்கிட்டு வரணும். அல்லேலூயா. வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பு சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கூட்டுக்கிட்டு வாங்க. ரட்சிக்கப்படா பெற்றோர்கள் இருந்தா கூப்பிடுங்க. அம்மாமார்கள் சொல்றேன், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலாமா? நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்கம்மா, உங்க பிள்ளைகளுக்கு நரகத்துக்கு போயிருவாங்கம்மா, அக்னிக்குள்ள கிடப்பாங்கம்மா. அங்க அழுக, ஐயோ 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 ஐயோன்னு அழுக இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. அங்க பற்கடிப்பு உண்டாயிருக்கும். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் கீழே விழுந்தாலும் உங்க மனசு அடிச்சுக்கிறது இல்ல, ஒரு சின்ன காயம் பட்டவன உங்க மனசு அடிக்குது இல்ல. அப்படி பிள்ளைகள் நரகத்துக்கு போறாங்களே, கவலை இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூட கவலை இல்லையா? கொஞ்சம் கூட உங்க கண்ணுல தண்ணி வரலையா? நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? சில யோசிக்கிறீங்க, நாங்க போறதே சந்தேகமா இருக்கு. இல்ல, நீங்க எல்லாம் போயிருவீங்க. ஒரு நாள் வரும், நமக்கு எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு என்ன இருக்கு? இடம் உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. இப்ப அவன் சொன்னா, நீ விசுவாசிச்சினா நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். அது கீழே இருக்க வாசிங்க. வசனத்தை போதித்தார்கள். அதிக நேரம் அவங்க ஜெபிக்கல, என்ன செய்தாங்க? வசனம் போதித்தாங்க. அதுதான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வீட்டில் தேடி வந்து எத்தனையோ கூட்டங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், நடத்திருக்கிறோம். வசனத்தை போதித்தார்கள். இவனுக்கு மட்டும்தான். இப்ப குடும்பமே வந்துருச்சு, எல்லாத்தையும் வர சொல்லிட்டான். ஏ பிள்ளை வா, பிள்ளை வா வா வா, பிள்ளைங்கள வாங்க, இன்னைக்கு பாருங்க ஒரு அதிசயம் நடந்து போச்சு அப்படின்னு வந்துருச்சு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆண்டவரை பத்தி அவங்க சொல்லுங்க. நீங்க நிறைய கற்று இருக்கீங்க, வீட்டுக்கு வச்சு முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எத்தனை பேர் வசனத்தை குறித்து அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க? உங்க கதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாம்பார் தீர்ந்து போனது, மாறி போனது, ரசத்துல உப்பு போட்டது, அது ரசமெல்லாம் பாசி போனது, அந்த காரியம் இந்த காரியம், பைப்பில் தண்ணி வராது, துணி துவைக்கிறது, இதுதானே பேசிக்கிட்டு கிடக்குறீங்க. நிறைய வசனங்கள் உங்களுக்குள்ள இருக்க. கர்த்தருடைய வார்த்தை போதித்தார்கள். போய் யார் அடிச்சானோ அவனே காயங்களை கழுவுகிறான். அல்லேலூயா. யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவர்களே உன்னை ஆற்றி தேற்றுவார்கள். யார் உன்னை துன்பப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை சமாதானத்துக்குள்ள கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அடிச்ச மனுஷன் இப்ப அந்த காயத்தை கழுவுகிறான், கட்டு போடுறான், எண்ணெய் ஊத்துறான், பராமரிக்கிறான். அதுக்கு முன்ன என்ன நடந்தது?
கர்த்தருடைய வார்த்தை சொன்னதினாலே என்ன வருது, இங்க ஒரு அற்புதத்தை நடக்குது. அல்லேலூயா. பண்ணிட்டு பிறகு என்ன நடக்குது பாருங்க. உடனே அவனும் அவனுடையவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. 3 வருஷம் வா, 1 வருஷம் வா அங்க சொல்லல, ஏன்னா சூழ்நிலை அப்படி. உடனே அவன் குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்ம குடும்பமெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சில் இருந்தா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிமா. இன்னைக்கு திருவிருந்து கூட புருஷன் வர மாட்டேங்கிறாரே, திருவிருந்து கூட பொண்டாட்டி வர மாட்டேங்குது. சில வேலைகளை கணவன் மட்டும் எடுத்துட்டு போறாரு. இங்க என்ன நடக்குது? குடும்பமா ஞானஸ்நானம் நடத்தார்கள். ஆமென். இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். தற்கொலைக்கு நேராக போன மனுஷனை திருப்பினதுனால குடும்பம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வதிக்க ரட்சிக்கப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. மரணத்துக்கு நேராக போன ஆண்களே, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினதுனால உன் நிமித்தம் உன் குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமையுண்டாகட்டும். குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எடுத்துட்டு 34, இப்பதான் கடைசி வசனத்துக்கு வர்றோம். இப்ப இதெல்லாம் வெளியே நடக்குது. இப்ப எங்க கூட்டு போயிட்டான்? வீட்டுக்கே கூட்டு போயிட்டான். பவுலையும் சீலாவையும் ராத்திரோடு, இதெல்லாம் ஒரே ராத்திரி நடக்கிற சம்பவங்க. இது வருஷ கணக்கா நடக்கிற சம்பவம் இல்ல, ஒரு இரவுல நடக்கிற சம்பவம். அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இரவு. நம்ம சொல்லுவாங்களே முதல் இரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த முதல், அதாவது இந்த இரவு பவுலும் சீலாவும் மறந்திருக்க மாட்டாரு, இந்த சிறைச்சாலை அதிகாரியும் மறந்திருக்கவே முடியாது. வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கெடுக்கிறான். ஒரு உறவு புதுப்பிக்கிறது. நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், சாப்பாடு என்பது என்ன செய்யுது? உறவை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. தெரிஞ்சுக்கலாம். அப்ப சாப்பாடு கொடுத்து இப்பதான் முடிக்க போறேன். சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்த பிறகு என்ன செய்யறாங்க? தன் குடும்பத்தார் அனைவரோடும் விசுவாசமா இருந்தாங்க. இன்னைக்கு சபைக்கு குடும்பமாய் வந்தாலும் எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? சில குடும்பமா வருது, ஆனா எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? விசுவாசமா இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிருக்கும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்தார்கள், அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 6:12 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். கவனிச்சிடுங்க. ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு, சரிங்களா? அங்கே 3 மாதம் வச்சிருக்கிறாங்க. அதோடைய காரியமெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அது இருந்த பிறகு நிமித்தம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தம், அந்த பெட்டி எங்க இருக்கு? ஓபேத் ஏதோ வீட்டில் இருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி நம்ம வீட்டில் இருக்கா? எத்தனை பேர் வீட்டில் இருக்கு உடன்படிக்கை பெட்டி? ஐசக்கு வீட்டில் இருக்கோ உடன்படிக்கை பெட்டி இருக்கா? இங்கிட்ட யாரோ எடுத்தாங்க? ஜீவராணி, சுமதி கைதுக்குன்னு இருக்கா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கா? இந்த பரிசுத்த வேதாகம் தான். ஆமே, பரிசுத்த வேதம் தான் உடன்படிக்கை பெட்டி. இன்னும் டீப்பா போனா நீங்களும் நான் தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமே, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஆசீர்வாதம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஆசீர்வாதம். ஃபாதர் பாட்டு பாடுவார், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்ப. நீ எங்க போனாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் தான். வறண்ட நிலங்களில் தண்ணி போகும்போது அது செழிப்பாக்குமாக்காதா? நீதான் அது. உன்னிடத்திலிருந்து ஜீவ நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே, நீதான ஜீவ நதி. நீ இன்னைக்கு வறட்சியா இருக்கிறியா, ஜீவ நதியா இருக்கிறியா? பாஸ்டர், பருவமழையும் போச்சு, மேற்கு தொடர்ச்சி மலையும் போச்சு, அதனால நாங்க எப்படி இருக்கிறோம்? இது வரும் போகும், வரும் போகும்.
மூணாவது ஒரு சகோதரர் சொன்னாரு, பாஸ்டர் போன வருஷம் விட இந்த வருஷம் மழைகள் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு போன வருஷமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, காலத்துக்கு ஏற்ற மழைகள் என்ன செய்யாது, பெய்யாது, மாறி மாறி தான் பெய்யும். பனி அப்படிதான், வெயில் அப்படிதான், மாறி மாறி தான் வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லா காலங்கள் என்ன செஞ்சிருச்சு, மாறி போயிருச்சு. அதனால ஏபோத் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டாய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, அவன் குடும்பம், அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். யோசுவா 21:15-45 பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் கூறிய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை. கைப்பிடிங்கம்மா, ஒரு கை சும்மா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை. அடுத்து ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்படி என்ன அர்த்தம்? நிறைவேறும், நடக்கும். நீ நடக்கும் என்று நம்பு, நடக்கும். நடக்காது என்று நம்பினா நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். அப்படியா? நீ நடக்கும் என்று விசுவாசி. உன் நாவின் அதிகாரம், உன் வாயில கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். உன்னுடைய குடும்பத்துக்கு நிறைவேற்றுவார். தற்கொலைக்கு போனவம்மா, செத்து போயிடலாம் என்று போனவன், எத்தனை பேர் வியாதியினால செத்து போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் கடன் தொல்லை தாங்க முடியாமல் செத்து போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. நம்ம இருந்து பிள்ளைகளை வேதனைப்படுத்த நம்ம செத்து போயிட்டா கடன்காரன் கேட்க மாட்டோம், நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு போகணும். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளங்குதுங்களா? இன்னைக்கு இந்த மனுஷன் தற்கொலைக்கு நேராக போன மனுஷனை கர்த்தர் காப்பாற்றி அவன் நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கூறின நல்ல வார்த்தை, இஸ்ரவேலுடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்றும் தவறவில்லை. எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து நடந்து முடிச்சது. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில என்ன செய்வார் ஆண்டவர்? நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக தியானிப்போம். நாம் விசுவாசிக்கிறதோடு, ரட்சிக்கப்பட்டதோடு நம்ம குடும்பங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு. என்னைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சாக வேண்டியவங்களை கர்த்தர் இன்னைக்கும் ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறபடினால இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? கடந்து வருவோம். யோசுவா சொன்னாரு, அவங்க கூறின நல்ல வார்த்தை ஒன்றும் என்ன செய்யல, தவறி போகல. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்க நல்லது தவறி போகாது. நம்புங்க. உங்களுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அது எல்லளவும் குறையாது. அந்த நல்ல வார்த்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். எதை சொன்னார் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தையை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும் என்று ஜெபம் பண்ணுவோம். இந்த 2024 அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? செய்ய